உலகம் முழுவதும் சுற்றி சுற்றி சுழன்று வரக்கூடிய அன்பு சகோதரி பர்வீன் சுல்தான் அவர்கள் எதிரிலே அமர்ந்திருக்கிறார்கள். என்னுடைய பாசத்திற்கு அன்பு அண்ணன் நெல்லை ஜெயந்தா அவர் உட்கார்ந்திருக்கிறார். தஞ்சை இனியன் எல்லோருமே அமர்ந்திருக்கிறாங்க. இவர்கள் முன்னால் பாடுவதற்கான வாய்ப்பை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். இன்னும் சில நிமிடத்தில் என்னுடைய பாசத்து கவியரசர் கண்ணதாசன் அமர்ந்த நாற்காலி வெற்றிடமாக விருந்துவிட்டது என்று அடிக்கடி அண்ணன் பிரைசூடன் அவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார். கவியரசர் கண்ணதாசன் அமர்ந்திருந்த நாற்காலி அதில் அமர்வதற்கு இப்பொழுது எவருக்குமே இல்லை என்று சொல்லுவார். ஆனால் அதில் அமர்வதற்கு உள்ள தகுதி அண்ணன் பிரைசூடனுக்கு ஒருவருக்கு தான் உண்டு என்பதை இந்த கவியரங்கத்தில் நிரூபித்திருக்கிறார் அண்ணன். அவர் வருவார். அவர் எழுதின பாடலையும் இப்போ பாட போகிறேன். இல்லாட்டினா இப்போ கிளம்பியிருப்பார். நான் முதல்ல உங்கள் பாடலை தான் நான் இருக்கிறேன், நான் வந்துடுறேன்டான். மேடையில் இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அனைத்து தொலைக்காட்சிகளிலும் தங்களுடைய நாவன்மையினாலும் பேச்சு திறத்தினாலும் நகைச்சுவை ஆற்றலினாலும் தமிழகம் மட்டுமல்லாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய இதயங்களை கவர்ந்து வரக்கூடிய ஆற்றல் மிகுந்த தொலைக்காட்சி புகழ் பேச்சாளர் பெருமக்களை வணங்கி இந்த இனிய நிகழ்ச்சிக்கு உயிரோட்டம் தருவதற்காக குழந்தையிலிருந்து வந்திருக்கக்கூடிய லைட் ரோஸ் இசைக்குழுவை சார்ந்த அண்ணன் கோபி அவர்களையும் கிருபா அவர்களையும் வணங்கி மகிழ்ந்து இந்த பகுதியினுடைய இளைய தலைமுறையினுடைய ஆற்றல் மிகுந்த கவிஞர் அன்பு தம்பி கீரை பிரபாகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வணங்கி மகிழ்ந்து மிக அழகாக ஒளியை தந்திருக்கக்கூடிய ஒளி அமைப்பாளர்களையும் வணங்கி மகிழ்ந்து ரசிக பெருமக்களை வணங்கி இந்த இனிய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு ஆசைப்படுகிறேன். ஒரு அருமையான கவிதை மழையில இந்த அத்துணை பேரையும் இது மாதிரி கூட்டத்தையே பல ஊர்களில் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இது மாதிரி ரசிகர்கள் இருக்கும்போது விடிய விடிய நான் பாடுவேன். அதில் இந்த முன்னால் உட்காந்துருக்கிற அதில் பர்வீன் சுல்தானா முன்னால் இருக்கிற பையன் சொல்கிறான், இந்த ஆளுகளை பார்த்தா நாடகத்தில் நடிக்கிறவன் மாதிரி தெரியுதுரா, விடிய விடிய பாடுவாடு போல் இருக்குன்னு அவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இந்த இறைவன் 6 கட்டளைகளை தந்திருக்கிறான். அந்த 6 கட்டளைகளை நாம் மதித்து நடந்தால் கோவிலுக்கும் சர்ச்சுக்கும் பள்ளிவாசலுக்கும் போய் இறைவனை நாம் எப்படி வணங்குவோமோ அதுபோல் சமுதாயம் உன்னை வணங்கும் என்ற அர்த்தத்தில் உலக பொதுமறையாக கண்ணதாசன் ஒரு பாடலை பாடினா அதையே இறைவணக்கமாக பாடுறான். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6 கொடுத்தான கண்ணதாசன். காதலா இன்னைக்கு இருக்கக்கூடிய காதல்லாம் வேற. நீ பர்வீன் சுல்தானா இன்னைக்கு நான் இதில் சேலத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்குறேன். ஊத்தக்கரைக்கு காலையில் 10 மணிக்கு பஸ் ஏறதுக்கு வந்து நிற்கிறேன். அப்போ ஒருத்தவன் காதல் ஆரம்பிக்கிறான். காலையில் 6 மணிலேருந்து அலைஞ்சிருக்கிறான். 10 மணிக்கு சிக்கிருக்கு போல் இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட இவன் ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு இவன் பேசுறான், அடியே உன்னை நம்பி உன் காதலுக்காக நான் எங்க அப்பா அம்மாவெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன்னா, அதுக்கு அந்த பொண்ணு இவனப்பா சொல்ற, அடப்பாடா முட்டா பையில உன்னை நம்பி நான் 3 பிள்ளைகளே விட்டு வந்துட்டேன்டாடா. இது காதலாது? இது இது இந்த காதல் கண்ணதாசன் காதல்ல அந்த காலத்துல கேள்வி கேட்டான் பதில். கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா, கேள்வி கேட்டான் பதில். நாடோடி மன்னம் படமே பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருக்கு கேள்வி கேட்டுதான் பட்டுக்கோட்டையார் பாட்டு எடுத்தார். நாடோடி மன்னம் படத்தை எடுத்து முடிச்சுட்டார் எம்ஜிஆர். போட்டு பார்த்துருக்கிறாரு. ஆஹா நாம தொலைஞ்சோம்டாப்பா சாமிங்கிற முடிவுக்கு தலைவர் வந்துட்டார். நம்ம கதை முடிஞ்சு பிடிச்சி அப்படின்னாராம். அப்போ பட்டுக்கோட்டையாரை கூப்பிட்டு கேட்டாராம், இந்த ஊத்தங்கரை கல்லாவி இந்த அனுமந்த திருத்தம் இந்த பகுதி அரூர் இது மாதிரி கிராமத்தில் விவசாயிகள் பாடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு பாட்டு வேணும்னாராம். எம்ஜிஆர் கேட்டாராம். அதுக்கு பட்டுக்கோட்டை திரும்ப கேட்டாராம், இந்த படம் எடுக்கிறது நீ ரொம்ப செலவு பண்ணிவிட்டியான்னாராம். எம்ஜிஆர் சொன்னாராம், என் சொத்து பூரா அடகு வச்சு கடை வாங்கி தாண்டாப்பா இந்த படத்தை நான் எடுத்தேன் அப்படின்னாராம். பட்டுக்கோட்டை திரும்ப கேட்டா, இது ஓடலைன்னா நீ என்ன ஆவனாராம். இது அவரை பார்த்து கேட்குற கேள்வி. இது ஓடலைன்னா நீ என்ன ஆவனாராம். எம்ஜிஆர் சொன்னாராம், இது ஓடலைன்னா நான் தான் நாடோடி, ஓடுச்சுன்னா நான் தான் மன்னன், அதுக்காக தாண்டா நாடோடி மன்னன்னு பேர் வச்சேன்டானா. அப்போ ஒரு சீட்டை எடுத்து காட்டியிருக்காராம் பட்டுக்கோட்டை, இந்த பாட்டு தேவலாமா பாருன்னு. அதை படித்து பார்த்துட்டு எம்ஜிஆர் சொன்னாராம், தம்பி கல்யாணம் நான் ஜெயிச்சுட்டேன்டான்னாராம்.
நாடோடியாக மாற இருந்த ராமச்சந்திரன் என்கின்ற இளைஞனை தமிழகத்தினுடைய சிம்மாசனத்தில் 11 ஆண்டுகள் அமர வைத்து அழகு பார்த்தது பட்டுக்கோட்டையாருடைய பாட்டல்லவா? சும்மா கடந்த நடத்த பற்றி சொம்பல் இல்லாமல் நடத்தி 1000 வருஷமானாலும் இந்த பாட்டை குறைக்க முடியுமா? நீங்களும் கேள்வி கேட்டீங்க. ஆமா, புது பாட்டுக்காரன் கேள்வி கேட்டுறான். அருமையான பாட்டு. இந்த பாட்டை எல்லாரும் பாடினா நாடு முன்னேறிவிடும், ஜிஎஸ்டியா குறைஞ்சிவிடும். ஒரு நீங்கள் கேள்வி கேட்டீங்க எல்லாத்தையும். கம்மாங்கரையில சும்மா நான் மறிச்சா என்ன பண்ணுவேன்? அந்த பொண்ணு ஏரியில நடந்து வராலாம், நம்ம மேல போய் மறிச்சு விட்டானா. இவன் இதுக்காக தானே பிறந்தவன், மறிச்சுட்டானா. இவன் கேட்கறான், அதுக்கு அந்த பொம்பளை புள்ள அவ உருப்படாதவ அவ பாடுறா பாருங்க. தப்பிக்க நினைச்சி தண்ணியில குதிச்சா என்ன பண்ணுவேன்? நம்மால் சும்மா இருப்பானா? இவன் பாடுறான், நானும் குதிச்சா நீ என்ன பண்ணுவேன்? 2 பேரும் குதிச்சு சாவுங்க. இப்ப யாரு? ஆனா நல்ல பாட்டு வந்திருக்குது. இல்லாமலா இவ்வளவு கவிஞர்கள் மேடையில் உட்கார்ந்து இருக்க முடியும்? தமிழ்நாட்டே கலக்குது ஒரு பாட்டு. இப்ப உங்க பாட்டு ஆபாசமே இல்லாம கலக்குதுமா. நல்ல பாட்டு இல்லாம எல்லாத்தையுமே நாம மோசம்னு சொல்ல முடியுமா பர்வீன்? எல்லா கவிதையும் எல்லாம் மோசம் சொல்ல முடியும். எங்க ஊர்ல ஒரு அரசியல்வாதி இருக்கிறான், எது சொன்னாலும் தப்பும்பா, எதை சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டான். போன வாரம் அவன் சம்சாரத்துக்கு உடம்பு சரிப்பில்லை, டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறான். டாக்டர் அவன் சம்சாரம் கையை பிடிச்சி பார்த்து உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு இவன் சொல்லியிருக்கிறான், இது எதிர்கட்சிகள் செய்த சதி வேலை சார். அவன் டாக்டர் மயக்கம் போட்டு கீழே ஊந்துட்டான். நான் தான் தண்ணியை தெளிச்சு இதான் எனக்கு வேலையை பிடிச்சி. எல்லாத்தையுமே மோசம் சொல்ல முடியாது. நல்ல பாட்டு ஒன்று வந்திருக்குதே, அழுங்குற குழுங்குற அதுங்குற இதுங்குற கடைசி வரைக்கும் எதுவுமே அதாங்கிற நல்ல பாட்டும் இருக்குது. எங்க அண்ணாச்சி பிரைஸ் விட எங்க எங்க வந்து வாழ்க்கையில ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும். இந்த பிள்ளைகள் அப்துல் கலாமை பத்தி சொல்லி இந்த எல்லாருமே பேசினாங்க. அந்த காலத்துல 40-45 வருஷத்துக்கு முன்னாலாம் சின்ன குழந்தைகள் விளையாடுறதுக்கு 2 பொம்மை வச்சிருப்பாங்க. சின்ன குழந்தைகள் விளையாடுனா மரக்கட்டையில மரத்துல 2 பொம்மை வச்சிருப்பாங்க. ஆம்பளை பொம்மை ஒன்று, பொம்பளை பொம்மை ஒன்று, 2 பொம்மை வச்சிருப்பாங்க. ஆம்பளை பொம்மைக்கு எதுவும் கட்ட மாட்டான், சும்மாவே விட்டுருவான். நம்மளால தான் சும்மாவே போவானே, விட்டுருவான். ஆனா பொம்பளை பொம்மைக்கு சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதால இடையில ஒரு ரிப்பனோ அல்லது கிழிஞ்ச துணியையோ அந்த பாட்டி கட்டி விடுவா. என்ன காரணம் தெரியுமா? மரப்பாச்சி பொம்மைக்கு கூட மானம் காத்த மரத்தமிழனுடைய பண்பாடுடா அந்த நேசம். நாடா நிலவுக்கு ஆட கட்டினானே டிஆர் மகாலியா பட்டுக்கோட்டையாரு. அந்திவையில் பெற்ற நிலவோ தமிழ அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக உள்ள பாட்டாச்சே. இப்ப முதல் விவாதத்தை துவங்குவதற்காக நீங்கள் அடிக்கடி தொலைக்காட்சியில பார்த்து பழகிய முகம், கடைசியில கங்கை அமரனுடைய பட்டிமன்றத்திலையும் நகைச்சுவையோடு பேசக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர். இங்க வர்றதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட நேரம் ஏறத்தாழ 14 மணி நேரம். ராமநாதபுரத்திலேருந்து திருச்சி வந்து இங்க வந்து சேர்ந்து இருக்கிறார். 14-15 மணி நேரம். ஆனா நேரம் 20 நிமிஷம் கொடுக்கலான்னு பார்க்குறேன், பார்த்துக்கோ. இப்ப முதல் விவாதத்தை அன்பு சகோதரர் தேவகோட்டை ராமநாதன் அவர்கள், மகாராஜன் அவர்கள் வாழ்வியல் சிந்தனைகளை பெரிதும் தந்த கவிஞர்கள் என்றால் கண்ணதாசன் காலம் வரை உள்ள வாழ்ந்த கவிஞர்களே என்று அணியினுடைய சார்பாக பொதிகமலை உச்சி நின்று பொங்கி வரும் பேரழகே, பேரறிஞர் பலர்நாவில் தடம்பதித்த பைந்தமிழே, பைந்தமிழின் புகழ் பரப்பும் பட்டிமன்ற நடுவரே, முத்தமிழால் முடிசூடி நண்பர்கள் யாம் பேச வந்தோம். ஓர் உள்ளம் ஓர் உயிராய் உங்கள் பாதம் சரணடைந்தேன். மாணவர்களுக்கு 2 உத்தரவாதத்தை சொல்லிவிட்டு பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். என்ன உத்தரவாதம்? சத்தியமாக உங்களுக்கு நான் அறிவுரை சொல்ல மாட்டேன், அறுத்து கொன்று விட மாட்டேன் என்ற ஒரு உத்தரவாதத்தை சொல்லி நடுவர் அவர்களே நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க. காலம் மாறிடுச்சு, மனுஷன் மாறிட்டான். ஒரு காலத்துல கோழி கூவுச்சுன்னா விடிஞ்சிருச்சுன்னு எந்திரிச்சான். இப்ப கோழி எத்தனை மணிக்கு கூவுது? பகல் 10 மணிக்கு கூவுது, மத்தியானம் 2 மணிக்கு கூவுது, சாயந்தரம் 5 மணிக்கு கூவுது. கூவ வேண்டிய விடிய காலம் 5 மணிக்கு குப்பர் அடிச்சு அது தூங்குது, மனுஷன் எந்திரிச்சு வேலைக்கு போறான். ஏன்னா மனுஷன் நிலைமை மாறிடுச்சு. நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. வாழ்வியல் சிந்தனைகளை வடித்து தந்தவர்கள் வாழ்ந்த கவிஞர்களா, வாழும் கவிஞர்களா? நான் கேட்கிறேன், ஒரு காலத்துல திரைப்படத்துல எப்படி பேர் வச்சான்? அந்த காலத்துல பாசமலர், பாகப்பிரிவினை, பாலும் பழமும், பார்த்தால் பசிதீரும் படத்துக்கு பேர் வச்சான். இன்னைக்கு என்னன்னு படத்துக்கு பேர் வைக்கிறான்? களவாணி, சிறுத்தை, மிளகா, கடலை முட்டாய், குமிக்கி, விடிய கிழமை போய் சாயந்தரமா வா, குவாட்ரு, கட்டிங்க, அவளுக்கு 18 எனக்கு 16, நல்லா இருக்கும் பட்டிமன்றம், தைரியமா இருக்குன்னு படத்துக்கு பேர் வைக்கிறான். இப்போ ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாம ஐயா, எவன் கிழிச்சான்னே தெரியல.
அவன்கிட்ட போய் அடுத்த படம் என்ன எடுப்பாடான்னு கேட்டா மேலே கீழே அட்டையை காணாமல் எடுப்பேன், நீ போடா அப்படின்ட்டான். ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் இவன் வேற மாதிரி. ஏன்டா அவங்க அப்பா மாதிரி இருக்க மாட்டான் அவன். ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் அரையன் 108 கடவுள். அப்ப 107 என்ன பூஜாரியா படுத்து கிடக்குறாரு, இல்ல பக்தர்லாம் படிக்கட்டுல நினைக்கிறான். ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் இவனுக்கு தண்ணியில கண்டம். அடுத்த வாரம் அப்பா இவனுக்கு சுடுதண்ணியில கண்டம்னு பேர் வச்சாலும் அப்பான் போல இருக்கு. படப்பேர் சரியில்லை. ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் மாயா. அடுத்த வாரம் உங்க ஆயான்னு வச்சாலும் அப்பான். படப்பேர் சரியில்லை. சரி, வர்ற நடிகை பேராவது ஒழுங்கா வச்சானா? ஒரு காலத்துல எப்படி நடிகைக்கு பேர் வச்சான்? நடிகையர் திலகம் சாவித்ரி, கன்னடத்து பைங்கிலி சரோஜா, புன்னகை அரசி KR விஜயா, நாட்டிய பேரொளி பத்மினி. ஆஹா, இந்த பேரை பூரா நம்ம பிள்ளைகளுக்கு வச்சு நம்ம கூப்பிட்டோம். வா விஜயா, வா பத்மினி. இன்னைக்கு வர்ற நடிகைக்கு எவளுக்காவது ஒழுங்கா பேர் வச்சிருக்கானா? அந்த பேரை தான் நம்ம பிள்ளைக்கு வைக்க முடியுமா? ஒருத்திக்கு பேர் வச்சிருக்கான் கனிசிவா மோத்துவாணி, அவளை போட்டு சாத்துவானிங்கிறேன். இந்த பேரை நம்ம பிள்ளைக்கு வச்சு நம்ம கூப்பிட முடியுமா? ஒரு பொண்ணுக்கு பேர் வச்சிருக்கா ரிச்சா கங்கோ பாத்தியா. ஒரு புள்ள 3 பேரை வச்சிருக்குதுயா. 3 பேரையா? பேரு 3 வச்சிருக்குது. இந்த பிள்ளைய எப்படி அவங்க அப்பா கூப்பிடுறது? வா ரிச்சா 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 ரிச்சா, அம்மா கங்கோ கங்கோ கங்கோ, எல்லாரும் பாத்தியா 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 நான் கூப்பிட முடியும்? ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சிருக்காயா சிலுப்பா சட்டி. இந்த பிள்ளைக்கு எப்படி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறது? திருநிறை செல்வி சிலுப்பா சட்டிக்கும் அருநிறை செல்வன் அலுமினிய குண்டானுக்கும் இங்க ஈயம் பூசப்படும் பத்திரிக்கை அடிக்க முடியும்? அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சா என்ன சொம்பா வந்து பிறக்கும்? மாமியா அண்டாவை தூக்கிட்டா வரும். குடும்ப கட்டுப்பாடு பண்ண டாக்டர் என்ன கரண்டி தூக்கிட்டா வருவாரு. அப்ப படப்பேரு சரியில்லை, நடிகை பேரும் சரியில்லை. இதுல வர்ற பாட்டு மட்டும் வாழ்வியல் சிந்தனைகளை கொடுக்குமான்னு கேட்கத்தான் அந்த மகாராஜா வந்திருக்கேன். ஒரு காலத்துல, அந்த காலத்துல நான் எங்க அம்மா என்னை கொண்டு 6 வயசுல பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. சேர்த்துட்டு சொன்னாங்க, மகாராஜா டீச்சரை பத்திரமா பாத்துக்க. இங்கேயும் கான்வென்ட்லாம் நிறைய இருக்கு. ஆமா. ஆனா நான் சொன்னேன், அந்த டீச்சர் நடந்துக்கிறத பொறுத்திருக்கு, என் ரூட்ல கிராஸ் பண்ணிச்சுன்னா என் வேலையை காட்டுவேன் அப்படின்னு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம யாரும் பிள்ளைய கொண்டே பள்ளிக்கூடத்தை விட வேண்டியதில்லை. மஞ்சள் கலர்ல ஒரு வண்டி வருது, விடிய காலம் 7 மணிக்கு எழுப்புறாங்க. எந்திரா. ஒருத்தன் தண்ணியை ஊத்துறான், ஒருத்தன் சோப்பை போடுறான், ஒருத்தன் சட்டையை மாட்டுறான், ஒருத்தன் பேட்டை மாட்டுறான், ஒருத்தன் ஜூவை மாட்டுறான். விடிய காலம் 7 மணிக்கு அவன் வாயில 2 இட்லி வச்சு குடும்பமே சேர்ந்து குத்துறாங்க. குத்து வண்டியில ஏற்றி விட்டுட்டு கீழே அம்மா நின்று சொல்லுது, நீ அம்மாவுக்கு டாட்டா சொல்லு. அவ உள்ள இருந்து, நீ அம்மாவே இல்லை, நீ அப்பனே இல்லை, குடும்பம் மாறல, என்னையாண்டா வண்டியில ஏற்ற. ஏன்னா மனுஷன் நிலைமை மாறிடுச்சு, வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட உலகத்தில் நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. ஆனா உண்மையில இங்க இருக்க மாணவர்கள்லாம் யாராவது அடுத்த ஆண்டு இது மேடையில பேச்சாளராக நீங்களும் வர வேண்டும். பேச்சாளர் வர்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் எப்படி பேச்சாளராக வந்தேன்னு சொல்றேன், நீங்க எல்லாம் பேச்சாளராக வரலாம். நீங்க எப்படி பேச்சாளராக வந்தீங்க? நான் 9வது படிக்கும் போது எங்க தமிழையாட்ட கேட்டேன், ஐயா நான் பேச்சு போட்டில் பேசுறேன் அப்படின்னு. 3 பக்கம் எழுதி கொடுத்தாரு காந்தியை பத்தி. நீ பேசுறா, உனக்கு நான் எப்ப தெரியலையோ என்னை பாரு சொல்லித்தாரேன்னு கூட்டிட்டு போயிட்டார். அவர் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு, நான் மேடையில பேசுறேன் காந்தியை பத்தி. காந்தி அவர்கள் 1865 அவர் வாழ்க்கை வரலாறு சொல்லிக்கிட்டு பாதியில அழுதுட்டேன். காந்தி தமிழையாவை பார்க்குற, அவர் சொல்லித்தாரன் தானே கூப்பிட்டு போனார். அவர் என்னைய பார்த்து நான் அழுதுகிட்டு போயிட்டேன். பரிசு கொடுத்தாங்க. கடைசியில் 9ஆம் வகுப்பு பேச்சு போட்டியில் முதல் பரிசு மகாராஜான்னு எனக்கு பரிசு கொடுத்தாங்க. நீங்க பாதி கூட பேசலையே? ஆமா. எப்படி கொடுத்தாங்க? எனக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம தான் பாதியில் அழுதுட்டோமேன்னு. அந்த பரிசு கொடுத்த தலைவர் சொன்னார், உங்களை மாதிரி தலைவர் எல்லோரும் காந்தியை பற்றி பேசினார்கள், மகாராஜா மட்டும்தான் காந்தியை பத்தி பேசும்போது அவர் செத்ததை சொல்ல முடியாம அழுதுட்டான் அப்படின்னு சொல்லி பரிசு கொடுத்தாங்க. அப்புறம் தான் எப்படி பேசி பொழைச்சுக்கலாம் அப்படின்னு பேச்சாளராக வந்திருக்கேன். நான் அப்படி இருந்து அந்த தமிழையாவை கேட்டேன், ஐயா சொல்லித்தாரன் தானே கூட்டிகிட்டு போனீங்க, கடைசியில் என்னைய பார்த்து நான் உங்களை பார்க்கையில் இல்லை அப்படின்னு. அவர் சொன்னார், கோட்ஸை சுட்டு கொண்டாங்கிறது தான்டா நான் கீழே உட்காந்து கோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார். அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு. ஆனால் உண்மையிலே வாழ்வியல் சிந்தனையை வடித்து கொடுத்தது யார்? நான் காதலிச்சு தாயா கல்யாணம் பண்ணேன். அப்படியா? ஆமையா. யார? சொந்த அத்தை மகளே காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். சொந்த அத்தை மகளை போய் யாராவது காதலிப்பானையா? ஐயா, சொத்து வெளியில போயிடக்கூடாதுங்கிற ஒரு கணக்கு வழக்கில் அந்த பிள்ளைய காதலிச்சேன். காதலிக்கும் போது எங்க வீட்டுல ஒரு கதவு திறந்திருக்கும்யா, என் மனைவி அங்கேயிருந்து சிக்குன்னு சிம்ரன் மாதிரியே ஒடியாருவாயா. இப்ப 2 கதவு திறந்திருக்குது, அப்படி ஒரு கணிச்சுக்கிட்டு வர்றாயா. போன வாரம் மழை பெஞ்சு கதவு இறுகிருச்சு, இடையில மாட்டிக்கிட்டா. நாங்க கடப்பாறை விட்டு நம்பி வாடி 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 வந்துடுறீங்கிறோம். என் மயன் சொல்றான், அப்பா அடுத்த வருஷம் கதவை எடுத்துக்கிட்டு சற்று போடும். அப்பா அதான் அம்மா அது பாட்டில் ஒடியாதுங்கிறான். வாழ்க்கை மாறிடுச்சுங்க. ஆனா நான் காதலிக்கும் போது அந்த பழைய பாட்டு, வாழ்ந்த கவிஞர் பாடின பாட்டத்தாயா பாடி காதலிச்சேன். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த பிள்ளையை பார்த்து பாடினேன்,
தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. இது மாதிரி ஒரு பாட்டு இன்னைக்கு இருக்கா? நான் கேட்கிறேன். நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க, எதுக்கு வந்த நீலாம்? ஆனா உண்மையிலே சொல்றேன் அம்மா, உங்களுடைய சிரிப்புக்கு நான் அடிமாம்மா. பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கீங்க, அவ்வளோ அழகா சிரிக்கிறீங்க, நல்லா சிரிங்க. லிப்ஸ்டிக் பல்லுக்கு போடக்கூடாது, உதட்டுக்கு தான் போடணும். ஆனா உண்மையிலே சொல்ல, இன்னைக்கு இருக்க பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு ஒழுங்கா போட்டிருக்கான? ஒரு பாட்டு போட்டிருக்கான், நான் போறேன் முன்னாடி நீ பாடி பின்னாடி நாயக்கர் தோட்டத்துக்கு. நீ எதுக்கு போற? உன்னை என்ன கடலைக்கு மண்ணெண்ணிக்க கூப்பிட்டாரா, கரும்பு ஓட்ட கூப்பிட்டாரா, வாழைத்தாருக்கு முட்டு கொடுக்க கூப்பிட்டாரா? யார் தோட்டம் வைக்கிறது, யார் நாசம் பண்றது? இதுக்கு வக்காலத்து வாங்க 2 லேடிஸ் வர்றீங்களே, வரலாமா? எனக்கு அன்னைக்கு பட்டிமன்றம் இல்லையா? பட்டிமன்றம் இல்லைன்னா தான் நம்மளுக்கு தூக்கம் வராது. காசு வாங்கியே பழக்கப்பட்டு போச்சு இல்ல. அன்னைக்கு தூங்கிட்டே விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு டீ குடிக்கலான்னு கதவை திறந்துட்டு வாசப்படியில ஒரு காலை எடுத்து வச்சேன். ஒரு புது பாட்டு போட்டா அசந்து நின்னுட்டையா. எந்த பாட்டு? அது பாடுற ஆளு சூப்பர் ஆள், உதித் நாராயணன் ஒருத்தன் இருக்கான், பம்பாய்க்காரர். எந்த பாட்டு பாடினாலும் கொலவன்ற மாதிரியே பாடுவான். அவன் போட்டான் பாருங்க, சொன்னியா நம்ம ஒன்னும் சொல்லலையே, நம்ம பாட்டுல தானே போறோம் அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு அடுத்த அடி எடுத்து வைக்கிறேன். நீ சொன்னியா? சத்தியமா சொல்லலடா, வாங்கின கடனை கூட கட்டுறன்னு சொல்லலடா. எப்படியும் தேர்தல் வந்தா தள்ளுபடி ஆயிரம் நம்பிக்கையிலான வாங்கிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் பாட்டே போடுறான், சொன்னியா சொன்னியா சொக்க வைக்கும் சொன்னியா காதலி எந்த வகை கூறும். அதை நீ முதலே கூற வேண்டியதான். ஏன் பாட்டு போடுறது மனுஷனுக்கு ஏதாவது நல்ல சொல்லி கொடுக்கணும்லங்க. இந்த செல்போன் வந்ததும் போது மனுஷன் மோசமா போயிட்டாங்க. ஊத்தங்கரையில் வந்து சாயந்தரம் 4 மணிக்கு இறங்குறங்க. இறங்கினோன்னா ஒருத்தனுக்கு ஃபோன் வருது, ஃபோனை எடுத்து ஹலோ நான் சேலத்தில் இருக்கேன் அப்படிங்கிறான். சொல்லிவிட்டு நம்மளை பார்க்குறான், என்னடா கடன்காரன் சார், கடன் வாங்கினது இவன் சார், இவன் அவனை கடன்காரங்கிறான். நான் அவன்கிட்ட போய் சார் 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 இது சேலம் இல்லை ஊத்தங்கரை அப்படின்னு அவன் என்னை கூப்பிட்டு ஒரு காலத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் போட்டாயா, கிஸ்தி வரி வட்டி என்னோடு வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, என்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மாமனா மச்சானா மானம் கட்டவனே. இப்ப அந்த வசனத்தை மாத்தி எனக்கு ஒருத்தர் செல்போன்ல அனுப்பியிருக்காயா. அந்த வசனத்தை மாத்தி உங்களுக்கு செல்போன்ல மெசேஜ் அனுப்பியிருக்கான். எப்படி? என்னோட கடைக்கு வந்தாயா, செல்போன் வாங்கி தந்தாயா, சிம் கார்டு வாங்கி தந்தாயா, உன்னோடு கொஞ்சி விளையாடும் பெண்களுடைய நம்பரையாவது என்னிடம் தந்தாயா, மாமனா மச்சானா மானம் கட்டவனை சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க. எவ்வளவு மோசம். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இன்னும் ஒரு 10 வருஷத்துல யார் கையிலுமே செல்போனே இருக்காது. ஏன்? எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டையை போட்டு ஏரியல் ஒன்று சொருகி விட்டுருவாங்க. 2 ஸ்பீக்கர் சின்னதா செஞ்சு காது ஓரத்தில் ஆப்ரேஷன் பண்ணி தச்சிருவாங்க. இந்த பக்கம் லாவில் கழிச்சு இதில் சிம் கார்டை வச்சிருவாங்க, இந்த பக்கம் கிட்னி ஓரத்தில் பேட்டரியை வச்சிருவாங்க, சுண்டி வரலுக்கு கீழே மெமரி கார்டை சொருகி விட்டுருவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நம்ம எப்படி பேசுறது? இப்படி நடந்து போய்கிட்டு கீழே உடம்பு குலுங்குச்சுன்னா போன் வந்துச்சுன்னு பேசிக்கிட்டு நம்ம வாட்டில் போக வேண்டியதுதான். உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், எப்படி சார்ஜ் ஏற்றுறது? மூக்கில் பிளக்க மாட்டியா சார்ஜ் ஏற்ற முடியும்? எல்லா பெட்டி கடையிலையும் ரீசார்ஜ் முட்டாயின்னு ₹1 ஒன்று விற்கும். ஒன்றை வாங்கி உள்ளே போட்டு 1 மடக்கு தண்ணியை குடிச்சீங்கன்னா 12 மணி நேரத்துக்கு சார்ஜ் ஜூன்னு நிற்கும். உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், ஒருத்தனுக்கு சார்ஜ் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்ணு பழுத்து சிவப்பா இருந்துச்சுன்னா அவனுக்கு ஃபுல்லா சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். லைட்டா மஞ்சளா மங்கிக்கிட்டே வந்துச்சுன்னா ஐயாவுக்கு சார்ஜ் இறங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பஸ் ஸ்டாண்ட் ஓரமா சுணக்கமா உட்காந்துட்டாருன்னா ஐயா சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அப்புறம் அவர் வாயில ஒரு மாத்திரையை போட்டு 1 மடக்கு தண்ணியை குடிச்சா தான் மனுஷன் எந்திரிச்சு நிற்பான். வாட்ஸ்அப் எப்படியா? வாட்ஸ்அப் 2 முட்டியும் பிடி சுத்தினீங்கன்னா வாட்ஸ்அப் அது வாட்டில் போகுமா? போட்டோ ஒரு மூக்கை சுற்றி ஒரு மூக்கில் அப்படி இழுங்க போட்டோ தன்னால. ஃபேஸ்புக்கா நீ புக் பண்ணதுக்கு பேசுமா முதல்ல, அப்புறம் ஃபேஸ்புக். நான் உண்மையிலே வாழ்ந்த கவிஞர்கள் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அழகா சொல்லுவாங்க, பாலூட்டும் மண்ணை அவள் நடமாடும் தெய்வம். பிள்ளைகளுக்கு புத்தி சொன்னான். 6 வயசுல எங்க அம்மா பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. இப்பெல்லாம் யாரும் 6 வயசுல பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கறது இல்ல. ஏங்க நம்ம புள்ள பேசிட்டான், என்ன பண்றது? ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுரு. அப்பதான் அவன் பேசவே ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஸ்கூல்ல விட்ட உடனே மிஸ் சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். ஓ 9ஆவதுல டீச்சர்ட்ட கத்தியோட நிக்கிறாயா? ஒரு காலத்துல அதுக்கு தான் வள்ளுவன் சொன்னான், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னு. புள்ள பேச்ச கேட்கறாங்க. புள்ளைக்கு பேச்ச கேட்கறக்கே இப்ப இன்னைக்கு காலத்துல யாருமே கிடையாது. அது எந்த நேரம் பார்த்தாலும் டிவி பாக்குறான். எங்க வீட்ல எல்லாம் என் மனைவி எப்படி தெரியுமா டிவி பார்ப்பாங்க? இந்த ரிமோட்டை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, அந்த சோபால படுத்துக்கு இந்த ரிமோட் எடுத்துட்டு என்ன மாற மாட்டேங்குது. எப்படியா வாழ்வியல் குடும்பம் நல்லா இருக்கும்? அதுலயும் டிவியில விளம்பரம் போடுறான் பாருங்க, நம்மளை பார்த்து கேட்கறான், உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா என்ற நாங்களா தயார் பண்ணோம்?
நம்ம சாம்பலை போட்டு விலைக்கு உப்பு போட்டு சாப்பிட்டு இருந்தோம். இப்போ உப்பு போட்டு விலைக்கிட்டு உப்பு இல்லாமல் சாப்பிட்டு விட்டாங்க. இதில் இன்னொரு விளம்பரம் போடுறான். பெத்த அம்மா சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க, பையன் சட்டையில் கொட்டி போடுறான். கொட்டி விட்டா வருத்தப்படணும்ல, அம்மா நம்ம கொட்ட மாட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன்னு. இப்போ சாப்பாடை சட்டையில் கொட்டி போடுறான். அதுக்கு ஒரு விளம்பரம் போடுறான். போடுறப்போ புரடி தெரிக்க 2 போடுறப்போ என்னப்பா அது. இதுல இன்னொரு நகைக்கடை விளம்பரம் போறான். நடிகர் திலகம் பிரபு வர்றாரு. அவர் வந்து எனது உரிமை போராட்டம், புரட்சி போராட்டம். நிறுத்துறா, அப்படி நகை வாங்க சொல்றியா வேணாம் சொல்றியா? ஏன் மக்களை மிரட்டுற? இன்னொரு விளம்பரம் போடுறான், பொம்மிஸ் நைட்டி விளம்பரம். நான் பொம்மிஸ் நைட்டி போட்டா தான் குடும்ப பொண்ணாவே உணர்றேன், அப்ப போடாதால். இன்னொரு விளம்பரம், இதே நல்ல விளம்பரம் போடுறான். நடிகர் சூர்யா பொண்டாட்டி சோதிகா வருது. அது 2 இட்லியை வச்சு 1/2 லிட்டர் எண்ணெயை ஊற்றி அது ஒரு பாட்டு பாருது. தினந்தோறும் வாங்குவேன் இதயம் இதயம். அவன் வாங்குற சம்பளத்துக்கு 2 இட்லியை வச்சு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றினா அவன் குடும்பம் உருப்படும். இதை பார்த்துட்டு நம்ம வீட்டில் 2 இட்லியை வச்சு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றினா நம்ம குடும்பம் எண்ணெய் ஆகும். காதல் பாட்டில் கூட அந்த வாழ்ந்த கவிஞர். இது மோசமான விளம்பரம்லாம் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. பைக்கு எவ்வளவோ ரகங்கள் இந்தியாவில் தயார் பண்ணிவிட்டான். அதுக்கெல்லாம் என்னென்னமோ விளம்பரம்லாம் போடுறாங்க. பைக்குக்கு ஒரு விளம்பரம் போடுறாங்க. ஒருத்தன் சைக்கிளில் மனைவியை வச்சு ஓட்டிக்கிட்டு போகிறான். ஒருத்தன் புதுசாக பைக் வாங்கி ஓட்டிக்கிட்டு வர்றான். இந்த புதுசாக பைக் வாங்கினவன் இந்த சைக்கிளை மறித்து நிப்பாட்டிடுறான். இந்த சைக்கிளில் இருக்க மனைவி புருஷனையும் பார்க்குது, பைக்கையும் பார்க்குது, புருஷனையும் பார்க்குது, பைக்கையும் பார்க்குது. டப்புன்னு சைக்கிளை விட்டு இறங்கி இந்த பைக்கில் ஏறி போயிடுது. இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்க? புதுசாக பைக் வாங்கினா அடுத்த மனைவியை ஏற்றலாங்கிறாங்களா, இல்லை இந்த சைக்கிள் வச்சிருக்கவே மனைவியே வச்சுக்கிறப்படாதுங்கிறாங்களா? அப்போ நடந்து போகிறவங்க இது என்ன ஆகுது? இவனுக்கு ஒரு முடிவு சொல்லணுமா இல்லையா? எங்க ஒரு காலத்தில், அந்த காலத்துல எல்லாம் எங்க பாட்டிக்கெல்லாம் 6 அடியில் கூந்தல் இருக்கும். அந்த கூந்தலை விளக்கிட்டு பார்த்தோம்னா இவ்வளவு கொண்டு பூவை அறுத்து வச்சிருப்பாங்க. இப்போ என் மனைவி ஒரு கூட பூவை வச்சிருக்காங்க. இந்த பூவை விளக்கிட்டு பார்க்குற எலிவாள் மாதிரி இவ்வளவு கொண்டு முடி இருக்குதுங்க. இந்த புருவ முடியை எடுக்கிறதுக்கு 150 ரூபா செலவு பண்ணுற அந்த சினிமாவை பார்த்துக்கிட்டு இந்த புருவ முடியை எடுக்கிறதுக்கு 150 ரூபா செலவு பண்ணுறா. நான் 3 ரூபாய்க்கு பிளேடு வாங்கி ஏ சைடு 6 மாதம் பி சைடு 6 மாதம் ஷேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறையா. காலையில் ஷேவிங் பண்ண ஆரம்பிக்கிறேன். எடுத்து விட்டுக்காரம்மா சொல்லுது, என்ன வாத்தியார ரைஸ் மில்லு ஓட ஆரம்பிச்சு சொல்லுறதுக்கு ஒரு மாதிரி கரெக்டுன்னு சத்தம் கேட்கு. மனுஷ வாழ்க்கையில் எவ்வளவு மோசமாக போச்சு. ஆனால் காதல் பாட்டில் கூட கண்ணியத்தை வச்சாங்க. கண்டசாலா பழைய ஆளாக இருந்தாலும் அவர் இந்த மேடையில் இருப்பார். அந்த அம்மா கூட்டத்துக்குள்ளே உட்காந்துருக்கணும். அந்த அம்மா பார்த்து கண்டசாலா பாடுவார் தெரியுமா? அந்த பாட்டுக்கு மட்டும்தான் எல்லாமே அழகா பாடுவார். நீதானா என்னை நினைத்ததும், நீதானா என்னை அழைத்ததும். பாட்டுங்கிறது ஒரு மனுஷனுக்கு எதையாவது சொல்லி கொடுக்கணுங்க. இன்னைக்கு என்ன பாட்டு போட்டிருக்கான்? பால மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம். எப்படி கல்யாணம் பண்றது? 400 ரூபாய்க்கு வாழை மீனை வாங்கி 300 ரூபாய்க்கு விலங்கு மீனை வாங்கி ஐயரை கூப்பிட்டு ஐயர் இருப்பாரா பிச்சுக்கிட்டு ஓடுவார். எப்படி நீ பாட்டு போட்டிருக்கணும்? இன்னைக்கு என் படிக்கிறத்தில் படிக்கிற இந்த பையன் இங்கே படம் வரையணும் இல்லையா? கணக்கில் படம் வரையணும் இல்லை? படம் வரைகிறதுக்கு என்ன வேணும்? ஜாமெண்ட்ரி பாக்ஸ். ஜாமெண்ட்ரி பாக்ஸில் என்ன இருக்கும்? காம்பஸ் இருக்கும், கவராயம் இருக்கும், பாகைமானி இருக்கும், பென்சில் இருக்கும், ஸ்கேல் இருக்கும் தானே. இதை வச்சு இந்த பிள்ளைகளுக்கு பாட்டு போட்டு கொடுத்தா இன்னைக்கு சமுதாயம் நல்லா இருந்துக்கணும். எப்படி தெரியுமா அந்த பாட்டை போட்டுக்கணும்? பட்டத்துக்கும் குணத்துக்கும் கல்யாணம், அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கூட்டம் எல்லாம் ஊர்கோலம், அந்த கணக்குல தான் நடக்குதுங்க திருமணம், இத பார்க்க வந்த எல்லோருக்கும் கொண்டாட்டம். தப்பாவ தோற முதல்ல காம்பஸ் வரும். நான் சொல்றபடி போடுங்க. ஊர்வலத்தில் ஆடி வரும் காம்பஸோட நாட்டியம், என் மேலதான் முழங்கி வரும் மேல பென்சில் வாத்தியம். இது மாதிரி சொல்லி கொடுக்கணும்லங்க. அப்ப சமுதாயம் நல்லா இருக்கு, வாழ்வியல் சிந்தனை அதுல தான் இருக்கு. என்ன பாட்டு போடுறான்? ஒரு வார்த்தை பேச 1 வருஷம் காத்திருந்தேன். நீ என்ன திக்குவாயா 1 வருஷம் காத்திருக்கிறது? நீ என்ன சொல்லி கொடுத்துட்ட என் பிள்ளைகளுக்கு? இன்னைக்கு ஒரு நிமிடத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா நடுவர்களே? ஒரு நிமிடத்தில் 1400 கண்ணாடி மழை பெய்கிறது. ஒரு நிமிடத்தில் 1200 அடி ஓடலாம், 30 வார்த்தைகளை எழுதலாம், 300 வார்த்தைகளை படிக்கலாம், 117 பேர் பிறக்கிறார்கள், 100 பேர் இறக்கிறார்கள், 34 திருமணங்கள் நடக்கிறது, 35,000 கண்ணாடி தண்ணீர் கடலிலே கலக்கிறது, 2,10,000 முறை தொலைபேசி அழைக்கப்படுகிறது. இதை சொல்லி கூட நான் இன்னைக்கு இருக்க பாட்டு நல்லா இருக்குன்னு ஒத்துக்கிறேன். எவ்வளவு மோசமா போட்டிருக்கு. இதுக்கு வக்காலத்து வாங்க 2 பேர் வந்திருக்கீங்க. தயவு செய்து இனிமேல் நீ பால் குடிக்கிற மாதிரி இருக்க. ஏன் இப்படி வந்து உட்காந்துருக்கான்னு எனக்கு ஒன்றும் தெரியும். இந்த நோட்டு செல்லாம போச்சுன்னு சொன்னாங்கல்ல, நோட்டு செல்லாம போச்சுன்னு சொன்னாங்கல்ல. அப்ப ஏடிஎம்ல தான் பணம் எடுக்கணும். எங்க ஊர்ல 150 பேர் லைன்ல நிக்கிறான்.
ஒரு ஐயா பெரிய மனுஷன் என்ன பண்ணாரு, பாவம் வெயில்ல நிக்கிறாங்கன்னு ஒரு ட்ரம் நிறைய தண்ணி வச்சாரு. வர்றவன் போறவங்களாம் குடிச்சிட்டு போட்டு. அது ஒரு தர்மம் தானே. தர்மம். நான் போய் எட்டி பார்க்குறேன், 5 ரூபா டம்ளருக்கு 150 ரூபாய்க்கு செயின் வாங்கி கட்டி தொங்க போட்டிருக்காரு. ஏன் சார் கேட்குறேன், குடிச்சிட்டு டம்ளரை கொண்டு போயிடுறாங்க சார். இனிமேல் டம்ளரும் எங்கேயும் போகாது, இந்த 150 ரூபா செயினும் எங்கேயும் போகாதுன்னு என்கிட்ட பேசிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்குறாரு. ட்ரம்மை எவனோ நகட்டிக்கிட்டு போயிட்டாயா. அதுக்கு தான் அன்னைக்கே சொன்னான் வாழ்ந்த கவிஞர், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது சொன்னானா. இன்னைக்கு ஏதாவது அது மாதிரி ஒன்று சொல்லியிருக்கல, டங்கா மாதிரி ஊதாரின்னு போட்டு வச்சிருக்கல. இதை பார்த்து வேணும். அவங்க ஏன் அவ்வளவு தூரம் டங்கா மாதிரி சவுண்டு கொடுக்குறாங்க, அந்த பாட்டு வேணாம் வேணாம் அதானே. ஓஹோ, வேண்டவே வேண்டாமா. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நானும் வாத்தியார் தானே, பையல எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? அன்னைக்கு கிளாஸில் சொல்றேன், ஒருத்தனை கூப்பிட்டு இங்கே வாடா இங்கே வாடா இங்கே வாடா. என்ன சார், ஒரு நடுக்கடலில் ஒரு மாமரம் இருக்கு. இந்த மாமரத்தில் மாம்பழம் தொங்குது. எப்படி போய் நீ அதை பறிச்சுட்டு வருவேன்? சார் நான் பறவையா மாறி பறிப்பேன் சார்னா. ஏன்டா பறவையா உங்க அப்பா நான் மாற்றுவான் அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ நடுக்கடலில் ஒண்டி மாமரத்தை உங்க அப்பா நான் ஒண்டி நட்டான் அப்படின்னு கேட்குறாயா. இவங்கள்ட்ட எதுவுமே தப்பிக்க முடியாது. அவ்வளவு சிக்கல் இருக்கு. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஒரு உட்காரக்கூடாத இடம்னே ஒரு சில இடம் இருக்கு. இது மாதிரி பட்டிமன்றம் கேட்க வந்தீங்கன்னா நல்ல சிரிக்கிற உங்க பக்கத்துல உட்காரணும். நீங்க சிரிக்காதவங்க பக்கத்துல உட்காந்து நாங்க ஒரு ஜோக்கு சொன்னோம், நீங்க அப்படின்னா மணி 9 அறுத்து கொண்டுருவாங்க, சிரிக்காத பேசணும். அது மாதிரி தியேட்டர்ல போனா எங்கே உட்காரக்கூடாது, ஏற்கனவே படம் பார்த்தவன் பக்கத்துல உட்காந்துடக்கூடாது. ஏன் நான் இப்படித்தான் பாகுபலி 2க்கு 250 ரூபா டிக்கெட் கொடுத்து உள்ள போனேன். ஒருத்தன் வாங்க வாங்க வாங்கன்னா உள்ள உட்காந்த உடனே சொன்னா, சார் பாகுபலி செத்துருவான்னு போயிட்டாயா. நான் 250 ரூபாய் கொடுத்துட்டு இவன் எப்ப சாவான்னே உட்காந்துருந்தேன். 250 ரூபா கொடுத்து. அதே மாதிரி பஸ்ல ஏறினா எங்க உட்காரக்கூடாது, எங்க இந்த 3 பேர் சீட்ல நடுவுல போய் உட்காந்துடக்கூடாது. நம்ம ஏறின உடனே ஓரத்தில் இருக்கும் வழி விடுவான். உள்ள போனா நம்மளை வச்சு கொல்ல போறாங்கன்னு அர்த்தம். கரெக்டாக மெட்ராஸ் போகிறதுக்கு 3 பேர் சீட்டில் நடுவில் உட்காந்து பக்கத்தில் இருக்கவங்க கேட்டால், சார் குரம்பேட்டையா? ஆமாம். இங்கிட்டு இருக்க சைதாப்பேட்டையா? பஸ் கிளம்பி 10 நிமிஷம் நம்ம தோள்பட்டையில் 2 பேரும் படுத்துடுறாங்க. படுத்து தூங்கி அப்போ தான் 1 லிட்டர் தண்ணியை வாங்கி மூடியை திறந்து அப்படி குடிக்கிறேன். டிரைவர் நச்சுன்னு பிரேக்கை போட்டார். இங்கிட்டு திருப்பினா இவங்க ஆவாஜியை குடிச்சிட்டான், இங்கிட்டு திருப்பினா இவங்க ஆவாஜியை குடிச்சிட்டான். கரெக்டாக பஸ் கிளம்பி போய்கிட்டு இருக்கு. நைட்டு 1 மணிக்கு நிப்பாட்டினாங்க மோட்டல்னு ஒரு இடத்துல. நான் 1 லிட்டர் தண்ணியை குடிச்சுட்டு அரை தூக்கத்தில் இருக்கேன். பஸ்ஸை வந்து அடிச்சான். பஸ் 10 நிமிஷம் எந்திரா அடிச்சு கிளப்பிட்டான். அங்கே போனால் இது மாதிரி டீப் லைட்டாக கட்டியிருக்காங்க. இந்த 1 லிட்டர் சரக்கை கீழே இறக்கணுமா? கரெக்டாக போய் பொசிஷனுக்கு போயில ஒருத்தன் அப்படின்னா, என்னடா கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன், சரக்கு நம்ம விட்டு கான்ட்ராக்ட் எடுத்தவனும் நம்மளை கேட்கல, கான்ட்ராக்ட் விட்டவனும் நம்மளை கேட்கல. உள்ளே போனால் 5 ரூபா விடும் 3 ரூபா வரும்னு கேட்க, இன்னும் கொஞ்சம் நல்லா லிட்டருக்கு இவ்வளவுன்னு வாங்க போகிறாங்க. அப்பவும் நம்மளால எது கேட்க மாட்டான். 1 லிட்டரா பெஞ்சிட்டு 3/4 லிட்டரா வழி இருக்கான்னு மீட்டரை ஓட்டையை போட்டுக்கணும். அப்படிப்பட்ட காலத்தில், ஆனால் உண்மையிலே சொல்றேன், ஒரு காலத்தில் வாழ்ந்த கவிஞர்கள் அவ்வளோ அழகா பாட்டு கொடுத்தான். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அழகா சொன்னான். ஆனால் மோசமான உலகம் யாரை எப்படி ஏமாத்தலாங்கிற டெக்னிக்கெல்லாம் தான் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் ஈஸியா ஏமாத்தி போறான். போன மாசம் பஸ் ஓடல இல்லையா? ஆமா, போன மாசம் பஸ் ஓடல. சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற 20,000 பேர் நிக்கிறான். எந்த பஸ் வந்தாலும் ஓடுறான். இது எங்கூர் பஸ்லையும் திரும்பி வந்துடுறாங்க. நான் இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறேன். ஒரு 3 பேர் சீட்டில் எவனோ ஒருத்தர் 2 எலும்பு சம்பளம் தாய்த்து ஊதுவத்தி எல்லாத்தையும் வச்சுட்டு இறங்கி போயிட்டாயா. எவனுமே கிட்ட போய் உட்கார மாட்டேங்கிறான். போய் உட்கார்றா, ஆத்தாடி எலும்பு சம்பளம் தாய்த்திருக்கு. என் குடும்பமே அழிஞ்சு போயிருந்தான். அரை மணி நேரம் பஸ்ஸில் ஏட்டு எவன் வச்சானோ அவனே பாத்ரூம் போயிட்டு வந்து டப்சர் பாக்கெட்டில் எடுத்து போட்டு உட்காந்தான். கண்ட்ராக்ட் கேட்டால் உன்னால் அரை மணி நேரம் பஸ்ஸில் ஏட்டுனா அதுக்கு இவன் சொல்கிறான், பேசாமல் இல்லாட்டா தகடம் வந்துருச்சு வாசப்படியில் சொரிக்குவேன் எப்படி வச்சது. நான் இடம் முடிக்க பின்னாடி போகிறேன். ஒரு 1.5 வயசு பையன் படுத்து கிடந்தான். ஐயோ யாரு பத்த பிள்ளையோன்னு அவனை வாரி சுருட்டி தூக்குறான். அவன் சொல்கிறான், நான் இடம் பிடிக்க படுத்து கிடக்கிறேன், நீ போய் பின்னாடி அப்படின்னா. இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி இடம் பிடிக்கிறான். இது மாதிரி ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மா கிட்ட பையும் இல்லை பிள்ளையும் இல்லை துண்டும் இல்லை. அது எப்படி தெரியுமா இடம் பிடிச்சிச்சு? இப்படித்தான் ஏமாத்துறான் நாட்டில். டப்புன்னு கொண்டையை கலட்டி சீட்டில் வச்சுட்டு அது வாட்டில் போயிடுச்சியா. அது வழியே ஒளியாந்த மாதிரி சீட்டு சும்மா கிடக்கணும் உட்காந்தான். கொண்டை ஊசி குறுக்கால ஏற்றிருச்சு. இவன் ஐயோ 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 ஐயோன்னு ஓடுறான். இவன் பின்னாடி அந்த அம்மா என் கொண்டையை கொடுக்கும் என் கொண்டையை கொடுன்னு அது ஓடுது. அது பின்னாடி அது வீட்டுக்காரர் ஓடுறாரு, வாங்கிட்டு வாடி ஒண்ணுதான் இருக்கும், வாங்கிட்டு வாடி ஒண்ணுதான் இருக்கும். இப்படி மனுஷ வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்குல்ல. ஆனா குடும்பம் எப்படி இருக்கணும்னு அழகா சொன்னா, அருமையாக சொன்னா, பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய் மண்ணும் உண்டு. இது மாதிரி ஒரு பாட்டு இருக்கா உங்கள்கிட்ட? ஆத்தா ஆத்தோரமா வாரியான்னு கேட்ட பாட்டுலாம் உங்களால இந்த மேடையில பாட முடியுமா? என் பிள்ளைய முன்னாடி எவ்வளவு ஒரு பாட்டு போட்டிருக்கான். கண்ணாய சேலைக்குள்ள கட்டரும்பு ஏன் அப்படி போடுறான்? அதெல்லாம் விளக்கமே சொல்ல முடியாது. அது நான் ரொம்ப பொறுமையாக போய்கிட்டு இருக்கையா. ஏன்னா 10 மணிக்கு திறந்த ஒயின் ஷாப்பை 12 மணிக்கு திறக்கிறாங்க. ஆமாம், எங்கள் ஊரில் ஒருத்தன் 10 மணிக்கே சரக்கடிச்சு பழக்கப்பட்டு போயிட்டான். 11 மணிக்கெலாம் அவனுக்கு கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். நேற்று போய் லைனில் நின்று 12 மணிக்கு ஆளாக ஒரு குவார்ட்டரை வாங்கியிருக்கான். வாங்கிட்டு பெட்டி கடையில் போய் ஊறுகாய் கேட்டிருக்கான். அவன் டப்புன்னு பிச்சு கொடுத்துருக்கான். அங்கேயே ஒரு கப்பும் வாட்டர் வாங்கி ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான்.
அரை குவார்டர் உள்ள போகையில இவன் வாயிலாம் முறதல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ விஷத்தை சாப்பிட்டானா என்னடான்னு பார்த்தா அந்த கடைக்காரன் அவசரத்துல ஊறுகாய் பாக்கெட்டுக்கு பதிலாக ஷாம்பு பாக்கெட்டை பிச்சு கொடுத்துருக்காயா. இதை உட்காந்து இவன் ஓரமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காயா. இவன் வாயில முறதல் பார்த்து அது வெளியே போன 2 பேரும் சொல்லியிருக்காங்க, இவன் தாண்டா முறையான குடிகாரன் அப்படின்னு இருக்காங்க. கண்ணதாசன் அழகா கொடுத்தார். கண்ணதாசனை குடி போதையில் இருக்கிறார் எல்லாம் சொல்லிட்டு நான்லாம் ஒத்துரு கிடையாது. அழகா என்னை பத்தி பார்க்காத நான் எழுதுனதை பாடுறான்னு. நானும் குடிச்சிருக்கேன், குடி போதை பார்த்திருக்கேன், நல்ல புத்தி வருவதில்லை நினைவிலே, ஒரு நாள் கூட மதிப்பதில்லை தெருவிலே. அப்படி கொடுக்கணும் இல்லையா. காலத்தின் அருமை கருதி வாழ்ந்த கவிஞர்கள் இந்த இளைஞர்களை பார்த்து பிள்ளைகளை பார்த்து பாடினான். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. வாழ்வியல் சிந்தனைகளை வடித்து தந்தவர்கள் வாழ்ந்த கவிஞர்களே என்று நல்ல திருப்பை தாருங்கள் என்று வேண்டி உண்மையிலே எங்கள் பேச்சையும் கேட்டுக்கொண்டிருக்கிற என் பாசத்துக்குரிய மரியாதைக்குரிய அருமை சகோதரி பர்வீன் சுல்தான் அவர்களுக்கும் நன்றி சொல்லி உங்கள் அத்தனை பேரின் பாதம் பட்ட அந்த மண்ணை தொட்டு வணங்கி என் வாதத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.